கிருத்தியா பொண்ணுக்கு மொட்டை அடிச்சு காது குத்தணும். ஹலோ ஃபோக்ஸ், நான் தான் கேவுக்குள் பழனிக்கு எப்படி போனோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. விடியறதுக்கு முன்னாடி வர 1 மணிக்கு கிளம்பி கொண்டலாம்பட்டி பைபாஸ் கிட்ட இருக்கிற தண்ணீர் பந்தல் காலம கோயில பூஜை போட்டு பழனிக்கு கிளம்பிட்டோம். எங்க வீட்டு அழகு பொண்ணு குட்டி பொண்ணு கிருத்தியா பொண்ணு ஒரே ஜாலி தாங்க. பழனிக்கு போறதுக்கு முன்னாடி திருமூர்த்தி மலைக்கு ஒரு விசிட் பண்ணியிருந்தாங்க. இந்த இடம் என்ன இடம்னு பாத்தீங்கன்னா ஜெயம் மூவில வர்றது ஒரு சீனுங்க. சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் ஜெயம் மூவி என்னோட ஃபேவரட்டுங்க. இந்த செல்ஃபி போட்டோ எதுக்குன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி எங்க பாவாங்களோட ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டோம். இதே இடத்துல பழைய தமிழ் படங்கள்லாம் ஷூட்டிங் எடுத்து வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டுல இதுவும் ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ்ங்க. அப்புறம் அப்படியே டைரக்டர் சுந்தர்சி சார் அடிக்கடி மூவில யூஸ் பண்ற ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிருந்தோம். அவரோட மூவில ஏகப்பட்ட மூவிங்க, ஆம்பளை, அரண்மனை, இப்படி இந்த இடத்துல நிறைய படம் எடுத்து வச்சிருக்காங்க. அடுத்து பார்க்க போற இடம் தான் வேல் மூவில வர கோவக்கார கிளிய சாங் எடுத்து ஷூட் பண்ண இடம். இந்த இடத்துல தான் சூர்யா சார் வாக் பண்ணி வந்த இடம். மேல சௌடேஸ்வரம்மன் கோவில் இருக்கு. ஆம்பளை மூவில வர சாங்ல இந்த இடமும் எடுத்தது. கிருத்தியா பொண்ணுக்கு நான் யாருன்னு பாத்தீங்கன்னா சித்தப்பாங்க, அதாவது என் கூட பிறந்த அண்ணாவோட குழந்தை. இது வந்து தெரியாதவங்களுக்காக சொல்றேன். இந்த வாட்டர் டேம்லயும் நிறைய மூவி ஷூட்டிங் பண்ணிருக்காங்க. பேரு சொல்லணும் நிறைய இருக்கு. உடுமலையெல்லாம் தாண்டி பழனிக்கு வந்துட்டோம். சின்ன வயசுல ஒரு டைம் வந்து நான் மொட்டை அடிக்க மாட்டேன்னு சொன்னேன். அதுக்கு எனக்கு தெரிஞ்சவங்க வந்து உயிரை கொடுத்த சாமிக்கு மயிரை கொடுக்கறது தப்பு இல்லைன்னு சொன்னாங்க. கட்டுறது தமிழ டைரக்டர் ராம் சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு சொல்லிட்டு கேளுங்க. ஏன்னா அது முடி, அது கீழே விழுந்துருச்சுன்னா மயிர் கூட்டி குப்பையில போட்டுரும். மயிர் கெட்ட வார்த்தை இல்லப்பா, தூய தமிழ் வார்த்தை. புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தமிழ் கடவுள் முருகருக்காக மயிரை காணிக்கையா கொடுக்குறேன். நிறைய பேர் என்ன மாதிரி மயிரங்கிறது கெட்ட வார்த்தை நினைச்சிட்டு இருந்தாங்க. நான் கட்டுறது தமிழ் பார்த்து தான் மயிரங்கிறது தூய தமிழ் வார்த்தைன்னு சொல்லிட்டு கத்துக்கிட்டேன். அப்புறம் எங்களோட ஃபேமிலியில எப்பயுமே பழனியில தாங்க ஃபர்ஸ்ட் மொட்டை. அதனால கிருத்தியாக்கும் அதனால தாங்க அங்க காது குத்தி மொட்டை அடிச்சோம். கிருத்தியா பொண்ணு பயங்கரமான அழுகுங்க. அவளுக்கு சமாதானப்படுத்தவே அங்க சரியா போச்சு. அப்புறம் நானும் மொட்டை அடிக்க போயிட்டேன். எனக்கு மொட்டை அடிக்கிற ஐயாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான கை நடுக்கும். அவர் கை நடுக்கிறத பாருங்களேன். கொஞ்சம் என்னோட பேட்ச் ஒர்க்லாம் பண்ணிட்டாங்க அவனோட மண்டையில. மொட்டை அடிச்ச வாட்டி எனக்கு எப்படா வீடியோ பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு தயக்கமாவே இருக்கு. மொட்டை மண்டையில குலுகுலும் சந்தனத்தெல்லாம் தடவிக்கிட்டோம். அப்புறம் கிருத்தியா பொண்ணுக்கு காது குத்த கிளம்பிட்டோம். கிருத்தியா பொண்ணு காது குத்தும் போதும் அழுகதாங்க, பயங்கரமான அழுக. எல்லாருமே அழுந்திருப்போம். ஆனா இவ்வளவும் போது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. கிருத்தியா பொண்ணு சிரிச்சே பார்த்துட்டோமா. பழனி முருகனை பார்க்க படிக்கிட்டு ஏறி போனோம். பழனி முருகனை தரிசனம் பார்த்துட்டு அன்னதானம் சாப்பிட்டுட்டு நைட்டு தங்க தேர் இழுக்கணும். அதனால வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இந்த தேர் வீடியோ பாத்தீங்கன்னா நான் யூடியூப்ல இருந்து தான் எடுத்தேன். அப்புறம் கிருத்தியா பொண்ணை தங்க தொட்டியில வச்சுட்டு எடுத்தோம். தங்கத்தேர் உள்ள போனதுக்கு அப்புறம் ராஜ அலங்காரம் பார்க்க போனோம் முருகரை. நாங்க 2 டைம்ஸ் தரிசனம் பார்த்தோங்க. எங்கப்பா 3 டைம்ஸ் பார்த்துட்டு வந்துட்டாங்க. கூட்டமே கம்மி தாங்க. போனா 20 பேர் 30 பேர் தான் இருந்தாங்க. அப்படியே பார்த்துட்டு வந்துட்டோம். முருகரோட அலங்காரம் பார்க்கவே பயங்கர அழகா இருந்துச்சுங்க. பழனி மலையில இருந்து சிட்டியை பார்க்க அவ்வளோ வியூ வேற லெவல்ல இருந்துச்சுங்க. பஞ்சாமிர்தம் பிரசாதமா வாங்கிட்டு தோல்ல வச்சுட்டு படிக்கட்டுல இறங்கி வரேன். நல்ல கால் வலிங்க, கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அவ்வளோ படி இறங்கி வரும்போது வெயிட் சுமந்துட்டு வரும்போது ரொம்ப என்னால முடியல. ஓம் முருகா அரகராங்கிற சொற்கள்லாம் காதலைய கேட்டுட்டே இருந்துச்சு. பழனியில அவ்வளவு இனிமையா இருந்துச்சு. அற்புதமான பக்தி பழனி பயணத்தை முடிச்சிட்டோம். அடுத்த நானும் உங்களை சந்திக்கும் வரை நானும் உங்கள் கேக்குக்குள்.